பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கும். நம்ம அந்த பஸ்ஸு அங்கே நிற்கிது. இப்போ வந்து நம்ம புலி அவர் கார் இருக்குது, அவர் காரில் தான் நம்ம வெள்ளையங்கிரி மலைக்கு போக போகிறோம். யாரெல்லாம் போகிறோம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மீ. அங்கே ஏதோ கலவரம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. பிரதர் ஏதோ கோபமாக இருக்காரு. முத்தனை, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லேம்போ மணி, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம புலி அவர், பின்னாடி பார்த்தா நம்ம ஜவானை. தென் 5 பேர் தான் போகிறோம். ஸ்ட்ரீட் ரைடர் பென்ஸ் ரகுபதி 5 பேர் போகிறோம். பார்த்தீங்கன்னா சடன் பிளானு. இன்றைக்கி ஆர்டர் போய்ட்டு வந்த உடனே பிளான் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம இந்த வண்டியில் தான் இப்போ போக போகிறோம். இப்போ லக்கேஜெலாம் ஏற்றிட்டோம். இனி இங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டியதான். அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, பேசணும் நம்ம கிளம்பிடுவோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:15 11:17 ஆகுது. திருநெல்வேலியை தாண்டிட்டோம். அடுத்த டோல்கேட்டு கைதா டோல்கேட் வர போகிறோம். எல்லோரும் இடத்துல செட்டில் ஆகிட்டோம். இனி டிரைவிங் அங்கே போய் இறங்கிட்டு காலையில் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்லாம், சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். மலையேறக்கூடிய நேரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற இதில் தான் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நான் அந்த இடத்துல நான் போனது கிடையாது. இன்ஸ்டாவில் யூடியூப்லாம் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அந்த இடம். இருந்தாலும் நமக்கு சிவன் அப்படிங்கன்னா ஒரு தனி கிரேஸ் உண்டு. ஸோ அதனால் நம்ம ஒரு கோயில் போகணும், அவரை கும்பிடணும் அப்படிங்கிறது தனியாக இருந்தாலும் அந்த அட்வென்ச்சரும் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் அந்த இதுக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணியே ஆகும். சரி, அடுத்து நான் அடுத்த பிரேக்கில் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன், இல்லைன்னா அப்படி காலில் வீடியோ பண்ணுறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்பப்போ பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். கோயிலுக்கு பேக் சைடில் அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் அதை கலெக்ட் பண்ணிட்டோம். பொங்கல் சாம்பார் இட்லி வடை. இப்போ வந்து நம்ம இந்த பாதையில் எப்படி ஏறி இந்த பாதை போகிற அந்த பாதையில் தான் போயிட்டுருக்காங்களா, அதில் தான் போக போகிறோம். வாங்க. இந்த கம்பு எடுத்துட்டோம், இதை வச்சு தான் ஊனி போக போகிறோம். பாதை இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகுது. இந்த கோவில் இங்கேருந்து தான் நம்ம இனி மேலே போய் சிவனை பார்க்க போகிறோம். டடான் டடான் 2 கம்பு உண்டாரான். ஏற்கனவே 2 கம்பு சர்க்கஸ் சொன்னதுக்கா. ஃபஸ்ட்டு மலையில் தான் பிள்ளையார் கோயில். இந்த பிள்ளையார் கோயில் வந்துட்டோம்னா ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்கும். அந்த கடையில் நமக்கு தேவையான திங்ஸ் வாங்கிக்கலாம். இன்னும் 6 மலை இருக்குது. இதுக்கடுத்து நான் 6 மலை போக வேண்டியது இருக்குது. போக ஆகும். இங்கே வந்து மேலே எல்லாமே ரேட்டு கூட தான். ஏன்னா அவங்க கீழே இருந்து மேலே வர கொண்டு வந்து வச்சு செயல்படுறதுனால எல்லாம் ரேட்டு கூட தான் சொல்லுவாங்க. லைமார்க் வந்து 14 ரூபா போட்டிருக்கு. வாங்க. அதில் ஃபுல்லாகவே கல்லுகள்லாம் படி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதை தாண்டி வந்து பிள்ளையார் கோயில் வந்து சாமி கும்பிட்டு இப்போ அடுத்த பாதைக்கு வந்துட்டோம். அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. இன்னும் போனோம். இன்னும் 6 மலை இருக்குது. மேலே ஒரு திங்ஸ் வாங்க முடியாது. 15 ரூபாக்குள்ள, அது 15 ரூபா தானே போட்டுருந்துச்சு. 15 ரூபாக்குள்ள 7 பாட்டிலு எவ்வளோ சொன்னால் மினி பாட்டில். அது மினி பாட்டில் எவ்வளோ? 50 ரூபா. அதனால் யாராவது 30 ரூபாக்குள்ள அந்த 1 லிட்டர் கேனில் உள்ள சோடா 160 ரூபா சொல்கிறாங்க. 40 ரூபாய்க்கு சொன்னாங்க. அது நம்ம ஊர்லலாம் 15 ரூபாய்க்கு சர்பத்து குடிப்போம்ல, கிளாஸு, பிளாஸ்டிக் கிளாஸ், அந்த கிளாஸ் தான். அது 40 ரூபாயும் சோடா மட்டும் உப்பு போட்டு குடிக்கிறது. மோசமான ரேட் எல்லாமே இங்கே. ஸோ வரவங்க ப்ரிப்பராக வந்துக்கோங்க. இதில் இருந்தால் நம்ம ஏறி வந்தோம். பாதை செங்குத்தாக இருக்குது.
நீ ஃபுல்லாக இதுக்கு மேலே ஏறணும். புலி 2 மலை ஏறி இருக்க. உன்னோட அனுபவத்தை ஷேர் பண்ணு. அனுபவத்தை ஷேர் பண்ணதுக்கு அடுத்தால ஏறதுக்கு நான் இருப்பானே தெரியல. என்ன இதில் வேறு டடாரம் பிளான் பண்ணி திடாரம் கூட்டு வந்தீங்க? பிளான் பண்ணவே வெள்ளியங்கிரிக்கு கூட்டு போறேன்னு சொன்னேனே தவிர கூட வரேன்னு சொல்ல மேலே. இங்கே பாட்டுக்கு அதிரடியாக முடிவு எடுத்து இந்த அப்பாவுக்கு வேலை அனுப்பிடுவே போல இருக்கு. கிட்டத்தட்ட மேலே ஏறி வந்துட்டோம். இதுதான் சித்தர் மலை. கிட்ட போய் போவோம். இதுதான் பாம்பாட்டி சித்தர் கோவை. கிட்ட போய் பார்ப்போம். இப்போ வந்து பாம்பாட்டி சித்தர் கோகையை தாண்டி அடுத்து வந்து 3வது மலை ஸ்டார்ட் ஆகிருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா காலைல 6 மணிக்கு ஆரம்பிச்சிடும். 10:15 ஆகுது. இன்னும் 2வது மலை தாண்டி 3ஆம் மலை ஸ்டார்டிங் தான் வந்திருக்கோம். நம்ம கூட வந்த ஜவா, மணி, வர முத்தனை அவங்களாம் 4வது மலை போயிட்டாங்க. நம்ம போவோம். மேலே வர ஒவ்வொரு மலைக்கு கேப்பில் கடைலாம் வச்சுருக்காங்க. கடை நிறையா இருக்குது. பட் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகம். அவங்க மேலே கீழேருந்து மேலே கொண்டு வந்து சேல் பண்ணுறதுனால கொஞ்சம் ரேட் அதிகமாக சொல்கிறாங்க. எத்தனை மலை? 3வது மலை பாதி தாண்டிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 11:20. ஃபோகஸ் மேலே ஏறணும். இன்னும் எத்தனை மலை இருக்கு? இன்னும் எத்தனை மலை இருக்கு? இன்னும் 4 மலை இருக்குது. இது போக 3வது போல் எண்டிங் வந்துட்டோம். வர ரொம்ப செங்குத்தாக இருக்குது பாதை. ஏறி போகணும். ஆல்மோஸ்ட் மேலே வந்துட்டோம். எத்தனை மலை? 3ஆம் மலை எண்டிங்கா? 3ஆம் மலை முடிய போகுது. ஊர் தெரியுதா? சிட்டி. மேலே போக போக ரொம்ப ரஷ்ஷாக தான் இருக்கும். காலிப்புமே நல்லா சுட ஆரம்பிச்சிட்டு. இனி மேலே போயிட்டு இதுக்கப்புறம் காட்டுறேன். அவன் நம்ம ஆல்ரெடி இதில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் கம்மலில் லேடிஸ் போகலாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக லேடிஸ் ஆல்மோஸ்ட் கூட நீங்கள் எதுவுமே சொல்லலை. எல்லாருமே இங்கே போகலாம். உங்களோட பாடி கண்டிஷன் உங்களால் ஏற முடியும் அப்படின்னு நினச்சா மட்டும் போங்க. ஏன்னா நாங்கள் ஏறக்கே ரொம்ப டஃப்பாக தான். 4வது மலை முக்கால்வாசி வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா சோமனி காட்டுறேன் எங்கே போகணுன்ட்டு. அந்த ஒரு பாதை இருக்கா, அந்த பாதை தான் போயிட்டுருக்கோம். புளி அந்த முன்னாடி போயிட்டுருக்காரு. நிறைய பேர் இங்கே மலையிலேயே வசிக்கிறாங்க. கடை வச்சுருக்காங்க. இங்கே தான் குடியிருக்காங்க. ஸோ திங்ஸ் நிறைய கிடைக்குது, ஜூஸு அந்த மாதிரி. பட் ரேட் கூட ஒன்றும் தெரியலையே. கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காற்று சூறாவளி மாதிரி சுற்றிட்டுருக்கு. நான் நடந்து வந்துட்டுருக்காங்களா, அதுதான் நம்ம போகக்கூடிய பாதை. இப்படி போய் இப்படி வந்து மலைக்கு முன்னாடி போய் இப்படி போய் வராங்கள்ல, அப்படி போய் மேலே போய் போகணும். நம்ம அங்கேருந்து காமிச்சோல்ல அந்த கடை அந்த இருக்குது. இதான் அந்த கடை. அங்கே தான் நான் அந்த 2 பேரும் நடந்து வந்து காமிச்சேன். அவங்க இந்த இடத்துக்கு தான் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அந்த கடை என்ன இருக்குது? நம்ம இன்னும் போக வேண்டியது எங்கே? ஆனால் சுத்தமாக முடியல. ஃபஸ்ட் டைமு. அதுவும் இல்லாமல் நம்மள ஒரு நடந்தது கூட கிடையாது.
பைக்லேயே சுற்றிட்டு வீட்டிலே இருந்துட்டு வெளியே வந்தால் பைக்கு இப்படி தான் வளைஞ்சிட்டு இருந்தோம். ஸோ இப்போ திடீர்னு நடக்கணும்னா அதுவும் செருப்பு கூட இல்லை, காலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சிவன் சோதிப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த தடவை சோதிப்பார் நினைக்கல. 2 வாட்டி கீழே இறங்கிடலாமாலாம் வாங்கிட்டு போயிட்டு, பட் இருந்தாலும் வந்துட்டோம். அந்த ஏழாமலை போய் கீழே இன்னொரு சிவன் வந்தான், தண்ணிக்குள்ள ஒரு லிங்கம் இருக்கும், அங்கேயே போயிட்டோம் அப்படின்னாங்க. இல்லை வாய்ப்பே இல்லை, அங்கே போய் குளிச்சுட்டு அந்த சிவனையும் கும்பிட்டுட்டு அந்த 7வது மலை அங்கேயும் போய் அந்த சாமியை கும்பிட்டு வரணும் தான் மைண்ட் செட்டில் எதுவும் இருக்கும்ல, அதான் நடக்கும், முடியும், போயிடுவோம். போயிட்டு அந்த வரணும்னு நினச்சல, அதான் வந்துட்டேன் அப்படிங்கிற டோனை போட்டு வீடியோ போடுறோம். பார்த்தீங்கன்னா 5வது மலை ஏறிட்டோம். இங்கே வருடர் வர்றார். அடுத்த பாதை இனி இந்த மலை ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் பாதை. அதுக்கப்புறம் 6வது மலை கீழே இறங்கணும். இப்போ உங்களுக்கு காட்டுவேன். இறங்கிட்டு கீழே ஒரு சிவன் இருக்குது, சிவனை கும்பிட்டுட்டு கொஞ்சம் பவர் ஏற்றிட்டு 2வது போய் 7வது மலை ஏறணும். அதுதான் இருக்கையிலே ரொம்ப ரிஸ்க்கு, அது கஷ்டமும் கூட. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டப்பு கொடுத்து போவோம். இந்த கல்லாம் அடிக்க வச்சுருக்கேன், நான் திருப்பதியில் பார்த்துருக்கேன். இது எதுக்குன்னு யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னாச்சு? ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக நம்மளும் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம இனி எங்கே திரும்ப போகிறோம்? அந்த அருகு பார்த்திங்களா, அந்த மலைக்கு தான் போகிறோம். அங்கே தான் சிவன் இருக்கார். அந்த மலை இடம் தான் பெரிய டப்புன்னு நிறைய சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். வெள்ளிங்கிரி மலை வாசா, நெஞ்சில் அருள்மழை பொழிந்திடும் நீசா, மலையேறி முன்தீரு சந்நிதி வந்தால் துன்பங்கள் பறந்திடும் தூசா. வெள்ளிங்கிரி மலை வாசா, நெஞ்சில் அருள்மழை பொழிந்திடும் நீசா, மலையேறி முன்தீரு சந்நிதி வந்தால் துன்பங்கள் பறந்திடும் தூசா. உள்ளமே கோயிலாய் தேவா, எங்கள் இன்னிசை மனம் வீசும் பூவா. கல் முள் கருப்பு கலர் மண் வெள்ளை கலர் மண் எல்லாத்தையும் தாண்டி ஒரு வழியாக 7th கில் வந்தாச்சு. இனி மேலே அந்த இடத்துல தான் சிவன் இருக்கார், அங்கே போய் தான் பார்க்க போகிறோம். வாங்க, மேக்ஸிமம் கொஞ்சம் ஸ்பீட் அடித்து பார்த்துக்கலாம். என்னாச்சு? செங்குத்தாக இருக்குது. வெள்ளிங்கிரி மலை வாசா, நெஞ்சில் அருள்மழை பொழிந்திடும் நீசா, மலையேறி முன்தீரு சந்நிதி வந்தால் துன்பங்கள் பறந்திடும் தூசா. வெள்ளிங்கிரி மலை வாசா, நெஞ்சில் அருள்மழை பொழிந்திடும் நீசா, மலையேறி முன்தீரு சந்நிதி வந்தால் துன்பங்கள்
பறந்திடும் தூசா உள்ளமே கோயிலாய் தேவா எங்கள் இன்னிசை மனம் வீசும் பூவா தென்னிசை நோக்கிய தேவா உன்னை அன்பினால் அழைக்கிறோம் பாவா. அப்படி பாருங்க, இதில் பார்க்க ஈஸியாக தெரியுது, நடந்து வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேக்ஸிமம் நான் ஃபுல்லாக மேட்ச் போனால் ஒரு ப்ளேஸில் ஒரு 2 மினிட்ஸ் மேலே கூட காணிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா மொபைலில் வீடியோ எடுத்துட்டோம், நம்ம நடந்து வரதும் வாய்ப்பே இல்லை. ஏன்னா கையில் கம்பு வேறு வச்சுருக்கோமா, இந்த கம்பை வச்சுட்டு தான் ஓடி ஓடி வந்துட்டுருக்கோம். இனி போகும்போது என்ன வழி ஆக போகிறோன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் பாடியில் உள்ள எனர்ஜி ஃபுல்லாகவே டவுனு. குடிக்க தண்ணியும் இல்லை, தண்ணி வரல அந்த பைப்பில். ஐடியோ எங்கேருந்து நம்ம இவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டோம். இன்னும் ரொம்பலாம் இல்லை, இவ்வளோ தான், போயிடும், சீக்கிரம் போயிடும். இருந்தாலும் அந்த அம்மா பையன் வலி சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க வாங்க கீழே போவோம் அப்படின்ட்டு. அந்த அம்மா சொல்கிறாங்க நீ கீழே போய் கடையில் நின்று நான் போய் சிவனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஏறி போகிறாங்க நினைக்கிட்டு. ரொம்ப கஷ்டம் நான் இதெல்லாம் ஏற எங்கள்கிட்ட சத்தியமாக முடியல. அந்த மாதிரி ஏறத கூட ஓகே, கஷ்டப்பட்டு ஏறிட்டு இறங்க தான் ரொம்ப செங்குத்தாக இருக்கா, ரொம்ப ரிஸ்க்கு. இருந்தாலும் அவங்க சாமியை பார்க்கணுன்ட்டு போகிறாங்க. அதுவும் நிறைய பாட்டிலாம் போனாங்க நினைக்கிறாங்க பாருங்கள், வயசான பாட்டி அவங்களாம் போய் சாமி கும்பிட்டு வராங்க. ஆனால் நம்மளால் ஏற முடியல. இல்லை ஏறிடுவோம், ஏற முடியலன்னு இல்லை, ஏறிடுவோம்ல. ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கிட்டோம். அப்படி சொல்லி மனசை தேத்தி தான் நல்லா போயிட்டு இருக்கோம். இட்ஸ் மீ. இந்த அதெல்லாம் யாரும் வர முடியுமாங்க, ரொம்ப டஃப்புங்க, கஷ்டம்பா. இதனால் கூட ஓகே, உபயோகி நடந்துடலாம். இன்னும் அந்த இதுக்கு போகணும். ஆனால் ஒருத்தர் சொல்கிறத பார்த்தா இங்கேருந்து அவ்வளோ தூரம் போக இன்னும் 1 hour ஆயிரும் தம்பி அப்படிங்கிறாங்க. 1 hour ஆனாலும் நம்மளுக்கு 6 மணி பூஜை இருக்குது, பெரிய பூஜை, அதை நம்ம பார்த்துடலாம். நம்ம அதை தான் பார்க்கணும்னு எழுதியிருக்கு. அதனால தான் நம்ம அந்த பூஜைக்கு தான் மேலே போகிறோம். கண்டிப்பாக போயிடுவோம். ஓகே, அங்கே போய் பூஜை நடக்குதா எடுக்க முடிஞ்சால் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கிட்ட வந்துட்டோம், அவ்வளோதான். இதை தாண்டிட்டு போனால் போயிடலாம். அந்த மேலே நிற்கிறார்ல அந்த ப்ரோ வந்து இந்த அம்மாவோட ஃபேன். அவர் அப்படியே மேலே போயிட்டார், அவங்க அதுக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்கார். வந்துட்டோம் கிட்ட, கொஞ்சம் தான் போயிடுவோம்.